பரிதாரத்தை பூசிக்கொள்ள சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ போகிறோம். அதனால
சரியாகட்டம்மா. வாங்க இங்க. நானும் வரத்தாவில்லை. இன்னொரு நாட்டு வேலை போறீங்க நீங்க. மலர்கள் என்பது பெண்களுக்கு சொந்தமான இடம். அது ஆண்களுக்கு இடம் என்பதே கிடையாது. ஏமா நான் சின்ன பையன் தானே. நாங்க மதிக்கரைக்கு போவோம். இதெல்லாம் நாங்க குளிப்போம். நீங்க துணி எல்லாம் அவுட் துணிங்க நான் பார்த்தேன். என்னத்த? ஏன்னா அங்க கம்பெனிக்கு வந்தா யாரும் சேர்க்க மாட்டேன். இப்ப அப்படியே கம்பெனிக்கு வந்து அவங்க பொம்பளை சேர்க்கக்கூடாது. ஆம்பளை வந்தாதான் அவன் சேர்க்கணும். ஏன்னா பொம்பளை சேர்க்கணும்னா அதே பாலை தந்து பார்த்து மந்தாத்திக்கு கூட வாழுங்க. மந்தியால சரி ஆட்சியால என்ன பின்ன ஆண்கள் வந்தா வந்தாங்களா ஆணு பார்த்தாங்களா போய் மேற்பாடுங்க. நான் தான் சின்ன பையனாச்சு. நான் வந்து நீங்க என்ன பண்ணல அது உத்து பார்ப்போம். என்ன கீழே எடுக்க சொல்லுவோம். நான் சின்ன பையன் ஆம்பளை பையன் சின்ன பையன் சின்ன பையன் இதுக்கு நான் என்னத்த பார்க்க போறேன். வேற என்ன வைக்க பையனை எங்களது வந்தபாவதி கேரளி ஸ்ரீ தேவிமலம் நாடகத்தின் சார்பாக உலகத்தின் பணிவான வழக்கத்தில் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக நீர்வளம் நிலவளம் பால்வளம் பூந்தோட்ட காவல்காரா பறிக்க எத்தனை நாளா காவல்காரா அம்மா யார் பண்ணுறது புறப்படுங்க. ஒரே அனலாகுதுங்க. இதுதான் சூரிய உலகம். இது சூரிய உலகம். அனல்மயமாக இருக்கிறது. இந்த அனலுக்கு சொல்ற இந்த சூரியன் தென்னிலங்கை வேந்தன் ராவனுடைய மகன் நிர்ணயித்து வந்திருக்கிறானே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எனக்காக பயந்து அனலை குறைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இது சூரிய உலகம். இந்த சூரியனுடைய பெருமைகளை எப்படி தெரியுமா?
என்னங்க 9 நவகிரகத்துக்கு தலை சிறந்தவன் இந்த சூரியன். சைலா ஏமா குழந்தை அழுது பாருமா கொடையில மண்ணை வச்சாருங்க ஏய் கோடையில மண்ணை வச்சாருன்னா குழந்தை மறுபடியும் அழுவுமாண்ணா எல்லாம் பூனை காசுல அடிமா 9 நவகிரகங்களுக்கு சிறந்தவன் தலை சிறந்தவன் எப்படி தெரியுமா? யாருங்க? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவகிரகங்களுக்கு தலை சிறந்தது இந்த சூரியன். இந்த சூரியனுடைய பெருமைகள் இன்னும் எப்படி தெரியுமா? காற்றினி இருளை நீக்கி கதிரொலி ஆகி எங்கும் பூத்தனை உலகார் போற்றும் பொசிப்புடன் சுகத்தை நல்கும் பாசியே உடைய தேர்மேல் மகாவினி வளமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கஜி ரவணி போற்று அந்த பெருமை. ஆமாங்க. மக்கள் எல்லாம் தை திருநாள் பெரும்பொங்கல் அன்று இந்த ஆண்டவனுக்கு பூஜை போடுவார்கள். எப்படி புதியதாக அடுப்பு எடுத்து அதை கட்டிப்பிடிப்பாங்க. அடுப்பு எடுத்து பொங்க அடுப்பு எடுத்து அது பூசணி இலையில நெய்வேத்தியம் பண்ணி சூரியனுக்கு காட்டுவாங்க. பூசணை உலகோர் போற்றும் சுகத்திறங்கும். அந்த சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு மனிதர் உண்டு உரையினால் இந்த உலகத்தில் சிறப்போடு வாழ்வாங்க என்று அக்காலத்திலே பயன்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த சூரியனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த உலகத்தை சந்திப்போம். அடுத்த உலகம் மனதிற்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது. ஒரு வண்டி மனந்த வெளியே என்று யார் சொல்ல பார்த்து எப்படி தெரியுமா?
நாளைக்கு பார்த்துக்கலாம். அங்க பாருங்க என்ன? அடாடாடாடாடா. என்னடா? இந்த இடத்தை பாத்தியா இயற்கை காட்சிகள். அங்க பாருங்க இயற்கை காட்சிகள். என்னடா? அங்க பாருங்க ஆமை துள்ளி துள்ளி ஓடுகிறது. ஆமா. மான் கீழே நவுந்து செல்கிறது. ஆமா. ஓனான்கள் தலையை ஆட்டுகிறது. ஏய், என்ன விந்தை? ஆமா துள்ளி துள்ளி ஓடுது. ஆமை இல்ல மான் குட்டிங்க. ஆமா துள்ளி துள்ளி ஓடுது. ஆமா குதித்து குதித்து ஓடுது. ஏய், இதுதான் சந்திர உலகம். சந்திர உலகமா? ஆமா. இது பேரு என்ன? சந்திரன் என்றால் நிலவு. ஒரு நிலவு. ஆமா. இந்த சந்திரனுடைய பெருமைகளை பற்றி தெரியுமா? எப்படிங்க? ஏய், எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க. ஒண்ணா? ஆமாங்க. இந்த சந்திரனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 27 மனைவிகள். 27? ஆமா. ஒன்ன கட்டினா ஓட்ல நாராடிக்க முடியல. அது இல்ல இதுல தம்பி கட்டா அங்கடா சத்தா அந்த தம்பி கட்டா சத்தது. ஆமா. ஒரு 27 மணிக்கு எப்படி சமாளிக்கிறான் பாரு. ஏன்டா போறாங்க? அது இல்ல நம்மளால முடியலையே. ஏய், அந்த 27 மனைவி பேர் என்ன தெரியுமா? என்ன? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, உத்திராடம், பூராடம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, ஊரட்டாதி, ரேவதி. ரேவதி. இப்படி 27 பெண்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சந்திரன். சந்திர சந்திர. ஆமா. இப்படி 27 பெண்கள் திருமணம் செய்து கொண்டிருந்த போதிலும் கடைசி மனைவியாகிய ரேவதி மேலதான் இந்த சந்திரனுக்கு ஆசை. இந்த 27 மணில ரேவதி மேல ஆசை. ஆமா. இன்னும் 26 மனைவியை என்ன ஏது உலகம் என்ன உன் கோத்திரம் என்ன நீ போனியா வந்தியா சாப்பிட்டியா இல்லையா கேட்கவே மாட்டான். சாந்தி அமைதியாரு. மற்ற மனைவிகள் எல்லாம் பார்த்தார்கள். தன்னுடைய தந்தையாகிய தக்கங்கிட்ட முறையிடுறாங்க. அப்பா 27 பெண்களை ஒருவருக்கே கொடுத்தீர்கள். அவர் கடைசி மனைவியாகிய ரேவதி மேலதான் எப்பொழுது பார்த்தாலும் ஆசா பாசமா இருக்கிறாரு. எங்களெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரு. நீ கொஞ்சம் வந்து புத்திமதி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாங்க. 26 மனைவிகள் போய் கேட்கிறாங்க. தன்னுடைய தந்தையாகிய தக்கனை என்ன பண்ணாரு? ஓடி வந்தான். மருகா 27 பெண்களை உனக்கு கொடுத்தேன். ஒரு மனைவி மேல மட்டும் ஆசை வச்சு மற்ற பெண்களை என்ன ஏதுன்னு கேட்கணும். எல்லாரும் ஒரே முகமா பாருன்னு சொன்ன தக்க. அதற்கு தன்னுடைய மாமனார் சொன்னது சண்டை என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் ரேவதி வீட்டுல தான் இருப்பேன். ஆமா, அது மட்டும் கிடையாது. அமாவாசை அன்று எனக்கு பூரண ஓய்வு. அன்னைக்கு நான் அங்கதான் இருப்பேன். அமாவாசை இருட்டுல சனி இருட்டா இருக்க வெளிச்சமா இருக்கும். அப்பொழுது கோபம் பிறந்தது தக்கனுக்கு. சட்டிப்பட மாட்டாரா? கோபம்டானா எங்கால கோமனா வந்து கேட்டுது. துணி மேல அடிக்கிறது ஆன்லைன்ல புக் பண்ணது இது. அமெரிக்கால எப்பொழுது என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ 32 லட்சம் போன்ற கலை அழகு கொண்டிருக்கிறோம் என்ற ஆணவத்தால் தானே இப்படி பேசுகிறாய். ஆதலால் இனிமேல் உன்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த அழகு 15 நாட்களுக்கு தேய்ந்து கொண்டே போக வேண்டும், 15 நாட்களுக்கு வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்தார். அதுதான் இந்த உலகத்துல தேய்பிற வளர்பிற. தன்னுடைய மருகனுக்கு தக்ஷன் கொடுத்த சாபம். இந்த சந்திரனுடைய பெருமைகள் இப்படி. அடுத்த கட்டிக்கிட்டு
அங்க என்ன கட்டி தொங்க விட்டுங்கிறாங்க. பரிகார கல்லு ராமா ரெண்டு கட்டி தூக்கி போச்சுடாங்க. சொன்னா பேங்க் மாதிரி வந்துக்கிறோம். ஒரு உடம்பா காட்டி வரீங்க. ஒரு அதிசயமா வந்தேன் நானு. நான் ஒரு வீரமா நின்னேன். சேஃப்டி மிஷின் போட்டுடலாம். இது எந்த உலகம் தெரியுதா? தெரியலங்க. இதுதான் பிரம்ம உலகம். இதுவா பிரம்ம உலகம்? இன்னார் இப்படித்தான் வாழ வேண்டும், இன்னார் இப்படித்தான் பிறக்க வேண்டும், இன்னார் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து அதிகாரமும் இந்த பிரம்மதேவர்களுக்கு தான். ஆமா. இன்னொன்று தெரியுமா? என்னங்க? ஒரு பெரிய செல்வந்தனா இருப்பான். பெரிய செல்வந்தன்? ஆமா. பணக்காரனா இருக்கக்கூடிய காரணம் இந்த பிரம்மன் அவன் படைப்பு தான். ஓஹோ. பரம ஏழையா படைக்கிறதும் இந்த பிரம்மனுடைய வேலை தான். ஆமா. எப்படி தெரியுமா? இந்த பிரம்மன் படைப்பினை செல்வதனாக படைத்து விட்டார். மாட மாளிகை கூட கோபுரம் வண்டி வாகனம் அப்படி வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும் செல்வம். ஆமா. ஆனால் பரம ஏழையாக படைத்து விட்டார். உண்பதற்கே உணவு இல்லாமல் வறுக்கப்பட்டு செத்து செத்து படைத்துக் கொண்டிருப்பார். ஆமாங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு பெண்ணானவள் பெரிய
செல்வந்த வீட்டுல பிறந்திருப்பான். ஆமாங்க. ஒரு ஆண் வந்து பரம ஏழை வீட்டுல பிறந்திருப்பான். ஏழ்மையா இருப்பான். ஆமா. இந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு தான் திருமணம்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது. எப்படியா இருந்தாலும் அந்த திருமணம் நடந்தே தீரும். அப்படி திருமணம் நடந்தால் 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ 8 மாதமோ இல்ல நிறை மாத கர்ப்பிணியாகி சில குழந்தைங்க கருவிலேயே இருந்தே பிறக்கும். அதுதான் சொன்னாங்க காய் முட்டணும். அப்படி எல்லாம் கருவில் இருக்கும் போது கலைந்து போவதற்கான காரணம் இந்த பிரம்மன் தான். அப்படி திருமணம் நடந்து அந்த கருவில் வளர்ந்து 60 வயது 100 வயது வரைக்கும் வாழ கடமையை படைக்கக்கூடிய இந்த பிரம்மன் தான். அது மட்டும் கிடையாது. அப்படி இந்த பிரம்மனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு செவுடு பேடு நீக்கி பிறத்தல் அறிஞ்சுறாங்க. எல்லாரும் நல்லா தான் படிச்சிருக்காங்க. என்ன பண்றது? ஆனா சாப்ராப்பு பண்ணி செல்லுக்கு வரைக்கும் எப்படி படிச்சிருக்கான்? அவனுக்கு கவுந்து போ காலம் அவனுக்கு. ஏன்? தெரியலையா? அவன் படிச்சாங்க. ஒரு அடி கம்மியா படிச்சிருக்கானே காரணம் என்ன தெரியல. நீ என்ன பாத்து பண்ணி? இது மேல படிச்சா கை கால் சும்மா இருக்காது. சும்மா இருக்காதா? சரி. இந்த பிரம்மனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வாரத்தை புறப்பட. மனசுக்கு நிம்மதி கிடைக்கலையே. என்ன செய்யலாம்? விளையாட்டு விளையாடலாம். ஏதாவது ஒரு சந்தோஷமா விளையாட்டு விளையாடணும். பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு நல்ல விளையாட்டு சொல்லு. இந்த ஆட்டம் அது எப்படி அது? என்ன குச்சாட்டம் கும்பலா ஆட்டமா அது? கோழி விளையாடமா? கோழியா? நல்ல விளையாட்டுன்னா சொல்லலாம் உங்களுக்கு. என்ன இந்த விளையாடலாமா? கடல் குச்சாட்டம். நல்ல விளையாட்டு சொல்லிட்டேன். சரி. ஆமா. கண்ணாமூச்சி விளையாடுன்னு சொன்னேன். ஆமா. யார் கட்டுறது? ஏண்டி கோடு வட்டி நீ கட்டினே. அப்படின்னா கண்ணை கட்டணும்னா என்ன கண்ணை கட்டி நீங்க விளையாட்டு விளையாண்டீங்கன்னா நான் யார தொடரேன்னா அவங்க என்ன நீங்க கட்டிக்கணும். கட்டிக்கணுமா? ஆமா. அதெல்லாம் தெரியாது. நான் யார தொடரனோ நீங்க யாராவது முதல்ல கட்டிக்கணும். போட்டி தயாரா? கட்டுல சந்தாய் கீழே போட. Hey!
சொல்லுடா இளவரசியா ஏய், வாங்கடி இங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் வந்து என் கையை பிடிக்கிறான், நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. ஏமா இது விளையாட்டு விளையாட்டு என்பது பொது உன் கையை பிடிச்சானே என் கையை பிடிச்சானா எல்லாரும் தவறி பிடிச்சிட்டான் உங்க அண்ணன் தான் கட்ட போறோம் என்னதே ஏகன கட்ட போறீங்க? என்னடி புரியாம பேசுறீங்க? ஏதோ பொழுது பகலே சந்தோஷமா இருக்கணும், வந்து விளையாடணும். ஆமா. நேரமாச்சு. அப்பா அங்க நமக்காக காத்து கொண்டிருப்பாரு. ஆமா. விளையாட்டு வேணா? சரி. அதெல்லாம் தெரியாது ஏன் கண்ணு நீங்க கட்டுறீங்கல்ல இப்ப நான் உங்க கண்ணை கட்ட போறேன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்பா போய் பார்க்கலாம் நான் சொல்றதை கேளுங்க. அம்மா கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடிட்டு அது பிறகு போய் அப்பாவை சந்திக்கலாமா? ஏய், என்னடி நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே கட்டுங்க. போட்டியில் வந்து சொல்லுமா. எத்தனை அதுதான் இரண்டு. அம்மா, இது எத்தனை ஏய், அதுதான் ஏழு. சுத்தமா கல்வி தெரியல அம்மாவுக்கு கல்வி தெரியல அம்மா இது என்னம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. தெரியலையா ஆமாண்டா. ஆசையில பாத்தி கட்டி நாக்கு எங்க இருக்கீங்க? நான் எப்படி படிக்க இப்படிப்பட்ட அழகான பெண்ணை நான் இதுவரை பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட அழகான பெண் இங்கு இருக்கிறாள் என்று எனக்கு தெரிந்தால் எப்பொழுது இங்கு வந்திருப்பேன், இவளோடு பேசியிருப்பேன், இவளோடு பழகி இருப்பேன். எனக்கு தெரியாமலே போய்விட்டேன். பார்க்கும்போது எவ்வளவு தெரியுமா? தலைகிளி போலுலாவி வருகின்ற சுந்தரியே.
நான் யாராச்சும் கேட்கல. என் பேரு நீங்க கேக்குறீங்க. உன் பேரு நீ யாருன்னு கேட்ட தவறா? அதெல்லாம் சொல்ல முடியாது பாங்க. சொல்ல முடியலன்னா விட மாட்டேன். எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் இருக்கிறேன், பயப்படாத. என் பேரு சொன்ன விட்டுறீங்க. விட்டுற சொல்லு. எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் தானே பக்கத்துல சுத்திலும் உள்ளவர்கள் சுத்திலும் உள்ளவர்கள் எந்தனை என்றால் சோதனை என்று அழைப்பார்கள் மன்னா. உத்தவுமாயும் என்ன? என் பேர் தான் சுலோச்சனா. சுலோச்சனா. ஆஹா, மிகவும் அழகான பேர். அந்த ஸ்லோகத்தின் முதல் எழுத்து சுலோச்சனா என்று பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆமா, என் பேரை கேட்டீங்களே. ஆமா. உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. அடட, என் பேரை கேட்கிறியா? என்னங்க இது அநியாயம் இருக்குது. என் பேரை தான் கேட்டீங்க, நான் சொல்றேன். எங்க அப்பா பேரை கேட்கிறீங்களா? அப்பா பேர சொல்றதுதான் இந்த உலகத்துல பிள்ளைகள் பிறப்பதற்காகவே. அப்பா பேர சொன்னா தப்பு இல்ல. அப்பா பேர 1000 முறை சொல்லலாம். சொல்லு. எங்க அப்பா பேர் சொன்னா விட்டுடுவீங்க. கண்டிப்பா. நான் வீட்டுக்கு போனது பயமா இருக்குதுங்க. வீட்டுக்கு போறேன். அப்பா பேர சொல்லிட்டு போய். ஆதரவாய் உலகை தாண்டி இந்த உலகத்தையே ஆதரவாக தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேடன் தான் என்னுடைய தந்தை. அதே ஆதிசேடன் மகளானி. ஆமா ஆமா, எங்க அப்பா பேரை கேட்டீங்களா? உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? எங்க அப்பா பேர கேட்கலையா? ஈஸ்வர கைலாயே. பத்து சிறப்புற்றவர் 20 கரமுற்றவர் தென்னிலங்கை வேந்தன் ராபணேஸ்வரன் தான் என்னுடைய தந்தை. ஆமா, நீ வாழ்வது எந்த உலகம்? என்னங்க இது? கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. முதல்ல உன் பேர் என்னன்னு சொன்னீங்க, அப்புறம் உங்க அப்பா பேர் என்னன்னு சொன்னீங்க. இப்படி எந்த லோகத்தில் வாழ்றீங்க? இது கேட்கிறீங்களே, என்னங்க இது? எந்த நாட்டுல வாழ்ற, எந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கேட்கறாங்க. என்ன? மற்றவர்கள் இல்லை என்றாலும் நான் வாழ்வது இந்த நாகலோகத்தில் தான் வாழ்கிறேன். அடவே, நாகலோகத்தை சேர்ந்தவளா? நீங்கள் எந்த லோகத்தை நான் சேர்ந்தவர்? வாழ்வதா? ஏய், பால் நகரக்காக சூடி. பால் நகரக்காக சூடி வந்தா போய் மத்தே நாட்டாரி. ஆசமான புள்ள பாதே புடி. ஆசமான புள்ள பாதே புடி. நாமோக கையில் பெண்ணே, நாற்புறமும் கடலால் சூழப்பட்ட தென்னிலங்கை தான் என்னுடைய நகரம். மத்திய லோகத்தில் சேர்ந்தவன் நான். சரி, எப்படியா ஒன்று கண்களை கட்டியிருந்த காரணத்தினால்
நீங்கள் யார் என்று தெரியாமல் உங்களை கட்டிப்பிடித்து விட்டேன். நாம் இருவரும் சந்தித்துக் கொண்டதில் நீங்கள் யார் என்ற முழு விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யார் என்ற முழு விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்முடைய சந்திப்பு இதோட முடியட்டும். உங்களுக்கு ஒரு வணக்கம். நான் போயிட்டு வரேன். வாடின்னு சொன்னேன். என்ன நீங்க வாடி பண்ண பேசுறீங்க? மரியாதையா பெண்ணே நில்லுன்னா நிக்கல. போய்கிட்டே இருக்கா வாடின்னு சொன்னேன். அது என்ன தவறு? இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க ஜாக்கிரதை. சொல்லாத அப்பா. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு அப்பாவே சொல்லி பயமுறுத்துறான். வருவாளா, கட்டி குளிப்பாளாம், விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாளாம். ஏய், உன்னை பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா? வண்டுமை தடைய குந்தல் மதன பண்டாரவள்ளி கண்டையோடத்த கண்ணால் கிளிமொழி வாய்மூடல் கற்களோ சக்கரையோ கனியோ கலந்த பாலோ அண்டமா முன்பற்கெல்லாம் அமுதம் கழிக்கலாம். கண்ணே மையலாகினே நீங்கள் பேசுவதெல்லாம் முறையான வார்த்தையா? என்னை பார்த்ததுமே உங்களுக்கு காதலா செய்ய பிறந்து விட்டதா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? உங்களை மணக்க போகும் மணப்பெண் சம்மதிக்க வேண்டும். பிறகு அவளை பெற்றெடுத்த தாய் தந்தையர் சம்மதித்து உற்றார் உறவினர் அனைவருமே சம்மதித்தால்தான் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டி மனைவியை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சி வாழலாம். அதை விட்டுட்டு வருவீங்களா, வந்து பார்த்து கண்ணடிச்சு வாடி நம்ம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கலாம்னா இது யாருங்க சம்மதிப்பாங்க? இது நியாயமா? இது நியாயமா? என்னோடு நீ வாழப்பது ஆமா வேண்டாம் ஐயா. காதல் என்றால் எனக்கு என்னவென்று தெரியாது. அதை அனுபவிக்கிற வயசு எனக்கு இல்லை. அதனால தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் போயிட்டு வரேங்க. என்னுடைய மனம் ஏற்காது. நான் அதான் சொல்றேன், கல்யாணம் செய்துக்க முடியாது, காதலிக்க முடியாது. அப்படியா? ஏய், நீ கிடைக்கலன்ற யாகத்துல நான் செத்து போயிடுவேன். என்ன சொன்னீங்க? செத்து போயிடும் தோண்டி ஷவுட் காதி. யார் காதல நல்லா கேட்கும். அது அடிப்பாளா? இததான் நானே எதிர்பார்த்தேன். ஏதா செத்து விடவரன் சொன்னீங்கல்ல? ஆமா. ஏனென்றால் நான் நாகலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்களோ மத்திய லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பூலோகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாதாரண கேள்விப்பட்டிருக்கிறேன். என் தந்தையார் சொல்லிருக்கிறார். ஆனா அந்த மனிதன் சாகும் பொழுது அவனுடைய உடம்புல இருந்து உயிர் எப்படி போகுது இதுவரை என் கண்களால பார்த்ததே இல்லை. அதனால இந்த இடத்துல நீங்க சாகணும், உங்க உடம்புல இருந்து உயிர் எப்படி போகுது என் கண்ணால பார்க்கணும். எனக்கு ஆசையா இருக்குதுங்க, சீக்கிரமா செத்து காட்டுங்க. இவன் அக்கிரமம் என்ன பேசாருங்க. நானும் எத்தனையோ பேர் செத்து பார்த்துருக்கிறேன். அவங்க செத்துட்டு போறதான் போய் பணத்தை பார்த்துருக்குறேன். அவங்க உயிரா இருந்து எப்படி உயிரை விடுறாங்கன்னு நான் பார்க்கல. அதனால என் கண் முன்ன நீங்களும் அது சாவுங்க, எப்படி சாவுறீங்கன்னு இது நானும் அடி கட்டேன். நீங்க தானே சாக போறேன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்றேன், செத்துருவேன்.
இப்ப அவன் உன்னை தாண்டி வந்து நான் எதுக்கு இங்க பயப்படல. வேணாடியா சத்தியமா சொல்றேன் நான் செத்து சத்தியமா சொல்றேன், செத்து போயா பையன். அப்படியா சரி நீ கிடைக்காத இந்த உயிர் உலகத்தில் இருந்தால் என்ன மாறி மடிந்தால் என்ன இப்போ நாங்க செத்து போறேன் என்னங்க 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 ஐயோ உண்மையாவே செத்தே போயிட்டீங்களா? என்னங்க நீங்க இப்படி செத்து போவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலங்க. இவ்வளவு நேரம் நீங்க எப்படிலாம் கெஞ்சி கெஞ்சி கட்டுங்க. சுலோச்சனா உன்னை பார்த்தது எனக்கு ஆசை அதிகமாயிருச்சு. பாடி நம்ம 2 பேரும் கல்யாணம் செய்துவிட்டு சந்தோஷமா இருக்கு எப்படிலாம் கெஞ்சி கேட்டுங்க. மக்கு நான் தான் சரியான மக்கு. முடியாது முடியாதுன்னு பிடிவாதம் மறந்துட்டேன். என்னங்க உங்களை பார்த்ததும் என் மனசுல எவ்வளவு ஆசை இருந்து தெரியுமா? கட்டான காளையாக இருக்கும் இவர் நமக்கு கணவராக வரக்கூடாதா? வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஆண் அழகனோடு வாழணும்னு என் மனசுலயும் ஆசை இருந்ததுங்க. என்ன அப்படி இந்த காரணத்தினால வெட்டத்தை விட்டு வெளியே சொல்ல முடியாது என் மனசுக்குள்ளே மூடி மறைச்சு இப்படி எனக்கு கிடைக்காம அநியாயமா செத்து போயிட்டீங்களே. சரி சரி செத்தவர் செத்ததா இருக்கட்டும். இனி இந்த இடத்துல நம்ம இருந்தா நமக்கு ஏதாவது ஆபத்து வரும். நான் போயிட்டு வரப்பா. என்னங்க என்ன என்ன நீங்க சாகலையா? ஆமா நான் செத்து போறேன் தாய் வீட்டுல போய் நீ சகமா வாழ்வே போடி போடி மனசுல எவ்வளவு ஆசை பத்தியா என்னங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உண்மையாவே செத்து போயிட்டீங்களா? ஐயோ பாவம் எனக்கு உங்க மேல ஆசை இருந்ததுங்க. திருமணம் என்று ஒன்று நடந்தால் இப்படிப்பட்ட அழகான வாலிபனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் மனசுலயும் ஆசை இருந்ததுங்க. அநியாயமா இப்படி கிடைக்காம எனக்கு கிடைக்காம செத்து போயிட்டீங்க. மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்க ஏண்டி வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிங்கிற நீ மட்டும்தான் இப்படி அல்ல. நாட்டில் எத்தனையோ பெண்கள் ஆசைப்படுறது ஒருத்தன அப்பா அம்மா கிட்ட சொல்றது கிடையாது. அப்பா அம்மா வேற ஒரு நல்ல பையனா பார்த்து திருமணம் செய்து கொண்டு ஏற்பாடு பண்ணுவாங்க. மெல்லவும் முடியாம மிழவும் முடியாம கிணறோ குட்டையோ கவரோ மத்தையோ பார்த்து அது பாட்டு போய் சேர்ந்துரும். ஏண்டி மனசுல இவ்வளவு ஆசை வச்சுங்க வேணாம் வேணான்ற வாடி. ஏங்க திருமணத்துக்கு இவ்வளவு தவியா தவிக்கிறீங்களே துடியா துடிக்கிறீங்களே முதல்ல நீங்க யாரு நான் யாரு? முதல்ல இதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? யாரு? நீங்களும் அரக்கணத்தை சேர்ந்தவர். உண்மை. நாங்களும் தேவலோகத்தை சேர்ந்தவர். அரக்கருக்கும் தேவருக்கும் தீராத பகையா இருக்குது. உங்களை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல, எங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல. நம்ம 2 கூட்டத்தாரும் அரக்க இனத்தரும் தேவ இனத்தாரும் ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. பாத்தியா எப்படி சண்டை போடுறாங்க? அவங்க நமக்கு என்ன அசுர தேவ போராட்டம் எப்பொழுதுமே ஓய்ந்ததாக சரித்திரமே இல்லை. இப்படி இருக்கும் தருணத்திலே அரக்க இனத்திலே பிறந்த நீங்களும் தேவ இனத்திலே பிறந்த நானும் நம் இருவரும் திருமணம் செய்து கொண்டார் இந்த உலகம் தான் ஏற்குமா? இந்த உலகத்தில் நம் இருவரையும் சந்தோஷமாக வாழ விடுவார்களா? பொல்லாத அரக்கேனும் தேவனும் எங்கடி? ஏய் இந்த உலகத்திலே எத்தனையோ ஜாதி இருக்கிறது. ஆனால் உண்மையான ஜாதி நீ பெண் ஜாதி, நான் ஆண் ஜாதி. இந்த இரு மனமும் ஒரு மனமும் ஆனா திருமணம் இதற்கு யாருடைய சம்மதமும் தேவையில்லை. ஏங்க திருமணம் செய்துக்கணும் இப்படியே துடிக்கிறீங்களே. முதல்ல இப்ப நான் கல்யாணம் இந்த இடத்துல நடக்கிறேன்னு சொல்றீங்க. நடந்தா தீரணும். இந்த திருமணத்துக்கு எங்க அப்பா என்ன எவ்வளவு ஆசையா வளர்த்தாங்க. எனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு எவ்வளவோ கற்பனை. இந்த கல்யாண காட்சியை பார்க்கணும் அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க தாய் தந்தை இல்லாம இந்த இடத்துல நான் எப்படிங்க கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான திருமணம் இருக்கிறது. அதிலே ஒரு விதம் தான் காந்தர்வ திருமணம். காந்தர்வ திருமணம். ஆமா. இத்திருமணத்திற்கு யாருடைய சம்மதமும் தேவையில்லை. இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொள்வது காந்தர்வ திருமணம். கணையாழியை மாற்றி திருமணம் செய்து கொள்வது காந்தர்வ திருமணம். ஆமா. அந்த திருமணம் இந்த இடத்திலே நடந்தே ஆக வேண்டும். அப்படியா? என்ன விட மாட்டீங்களா? விட மாட்டேன். சரி செய்து முடிங்க. கெட்டிடா
இருந்தேன். வந்தீங்க, என் மனசை மாத்துனீங்க, என் கழுத்துல தாலி கட்டி மனைவியா எடுத்துக்கிட்டீங்க. ஆமா, சந்தோஷம் தான். இருந்தாலும் காலமில்லா இந்த உலகிலே உயிர் இருக்கும் வரை உங்களோடு வாழி, உங்களோடு காலமில்லாம் ஈடுபட்டு உங்களுக்காகவே உயிர் வாழ்வேன். இது உறுதியாத்தான். சுலோச்சனா, என் உடலிலே ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரைக்கும் உன்னை கண் கலங்காமல் காப்பாற்றுவேன். இதுவே சத்தியம் சுலோச்சனா. அப்படியே அம்மா தூக்கி போயிட்டான். இது அப்பாவோட நீதான் சொல்லணும். நீதான் சொல்லணும். தில்லை நடராஜா, உன்னை நினையாதே நாளே இல்லை என்பருமானே. அப்படி இருக்க இந்த நாகலோகத்திலே நாக கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக ஆதிசேடன் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இறந்த பொழுதிலும் அனுதினமும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவலரை காணவில்லை.
வாழ்க 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 ஐயா வரும்பொழுது ஆடலும் பாடலுமா மிக சந்தோஷமா ஆமாங்க ஆமாங்க என்ன கூப்பிட்டீங்க அதுகளும் எனக்கு முதல்ல வர வேண்டியது வாங்க ஏண்டா காலத்தாமதா வாங்க வாங்க சொல்லுங்க ஐயா எனக்கு முதல்ல வர வேண்டியது என்ன கேட்டுக்கிற ஏண்டா என்ன ஏன்டா போட்டான்னு என்ன கேட்டுக்கிற எனக்கு முதல்ல வர வேண்டியது இது ஏண்டா காலத்தாமதா ஏண்டா என்ன கேக்குறேன் என்ன கேட்டுக்கிற அதிகமும் எனக்கு முன்னதாக வர வேண்டியது இன்று ஏன் இவ்வளவு கால தாமதம் யாரு கேக்குறது நான் கேக்குறேன் யாரு பதில் சொல்லணும் நீ தான் சொல்லணும் யாரு கேட்கணும் நான் தான் கேட்கணும் யாரு பதில் சொல்லணும் நீ தான்டா அப்ப கேளுங்க என்ன ஐயா இந்த யார் மட்டும் கேக்குறேன்னா ஐயோ கேக்குறது தான் பதில் சொல்றாங்க கேளாம் எங்க வரேன் நான் எங்க வரேன் எங்க வரேன் சரி கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க கேளுங்க சிச்சு நடப்பீங்க சொல்லு யாரு கேட்கணும் என்னப்பா இது கேட்டா தான் நான் பதில் சொல்ல முடியும் நான் தான் உன்னை கேக்குறேன் என்ன யார் இவ்வளவு நேரம் அதான் கேளு என்ன கேட்டுக்கிற ஏன் இவ்வளவு நேரம் யாரு கேட்கணும் பக்காரு என் கதையை கூடுவேன் சொல்லு கேளுங்க இல்ல நீயே சொல்லு என்ன நான் மட்டும் தான் சம்பளம் வாங்கி போறேன்னு சும்மா வந்துருக்கியா யானை இவ்வளவு நேரம் பேசலாம் என் கதையை கேட்கறேன் வீட்டுல எனக்கு என் பொண்ணாடிக்கு சரியான சண்டைங்க சாப்பிடுடா நான் ஒண்ணி வம்பு வச்சு போற பாரு சும்மா அங்க அடிக்காது சும்மா அடிக்காது அங்க பாம்பு முட்டை அழ வச்சுக்கிறேன் குஞ்சு பெருக்கும் 3ஆம் சனி குஞ்சு பெருத்து தாக்கும் 4ஆம் சனிக்கு நேசத்துக்கு போவோம் சும்மா நீ அங்க அடிச்சு நடக்கிறாண்டி ஐயோ சிரிச்சு நடப்பீங்க போதுண்ணா நீ பேசுறாங்க என்ன சண்டை என்ன வீட்டில் நான் வாழ்க்கை சண்டையா வாழ்க்கை சண்டையா பட்டு சண்டை ஏன் கிளம்பிட்டது ஏண்டா இல்லை ஏன் அந்த தலைக்கு டை அடிக்கூடாதா என்ன வேலை உனக்கு வீட்டில் ஐயோ எங்க தாண்டங்க அடிப்பியோ வந்த வேலை பாடுறா வா சொல்லு என்ன சொல்லுவா அவங்க எங்கன்னா போறாங்க வீட்டில் என்ன சண்டை என்னயா சண்டை வீட்டில் என்ன பணத்து சண்டையா நலத்து சண்டையா சொத்து சண்டை என்ன சண்டை வேற என்ன சண்டை ஒரு தோசையால வந்த சண்டை இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன் நான் தோசையாயா ஒரே ஒரு தோசை ஆனா என் பொண்டாட்டி மாரி யாருமே குடும்பம் பண்ண முடியாது உன் பொண்டாட்டி பேரு சிக்கன் நான் சிக்கனும் என் பொண்டாட்டி தான் கத்து போனோம்னா சிக்கனும் உன் மனைவி அவ்வளோ சிக்கனம் 100 ரூபாய் கையில கூத்தாலும் இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் பிடிச்சி குடும்பம் பண்ற பொண்டாட்டி யாரு கேட்டா என் பொண்டாட்டி தான் ஆமாங்க குடும்பம் அப்படித்தானே இருக்கணும் வீட்டுக்கார தோசை கேட்கறாரு நம்மள ஆசை ஆசை சுட்டு கொடுத்து சொல்லிவிட்டு எப்பா 3 மரக்கு அரிசி போட்டு 3 தோசை சுட்டா என்னடா
சாமர்த்தியம்